அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சுமன் ஸ்ரீராமன். டிடிவி தினகரனை ஏற்றுக்கொள்வதற்கான பதிலாக காலம் பதில் சொல்லும் அப்படின்றாரு. ஆனால் ஓபிஎஸ்க்கு நோ சொல்லுகிறார். என்ன பின்னணி? இல்ல, அது ஒரு சரியான ஒரு முடிவா தான் நான் பாக்குறேன். திரு டிடிவி தினகரன் ஏற்கனவே என்டிஏல இருக்காரு. அவர் தனி கட்சி வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நாளைக்கு நான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக போறேங்கிறது அவர் சொல்லல. இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் அவர் நிச்சயமாக ஒரு தனி இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவருடன் கூட்டணி, அவர் உறுதியாக அமமுக, அதிமுக, பாஜக கூட்டணியில் இடம்பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை. திரு ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பிளஸ் திரு டிடிவி தினகரன் 2, 3, 4 தேர்தல்களில் அவருடைய கட்சி போட்டியிட்டு ஒரு 1.5% வாக்குகளை பெற்று இருக்கிறதுங்கிறது எல்லோருக்கும் தெரிந்தது. சோ அவரால் ஆதாயம் இருக்கிறது என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை இந்த கூட்டணிக்கு. திரு ஓபிஎஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு தனி கட்சி கிடையாது. அப்போ அவர் அந்த வைத்துக் கொண்டிருக்கிற இயக்கத்தை ரெஜிஸ்டர் பண்ண போறாரா? ரெண்டாவது, அவர் வருவதால் பிரச்சனைகள் தான் அதிமுக அதிகம் வருமே தவிர பெரிய வாக்கு வங்கி அவருடன் வரும் என்பதற்கான எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அதனால திரு எடப்பாடி அவர்கள் இந்த விஷயத்தில் கூறியிருப்பது மிகவும் சரியான ஒரு அணுகுமுறை. ஒன்லி திங், திரு டிடிவியை வெளிப்படையாகவே ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறது, அவர்கள் தொடர்வார்கள் என்று இப்ப சொல்லிருக்கலாம். காலங்கனியும் அதெல்லாம் சொல்வது அவசியமா என்பதை யோசிக்கலாம். மேபி அவருக்கு அதுவும் ஒரு பார்கெனிங் சிப்பா வச்சிருக்கலாம். ஆனால் உறுதியாக அமமுக, அதிமுக, பாஜக கூட்டணியில் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. திரு ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி அவர்கள் கூறியது மிகவும் சரியான ஒரு கருத்தா தான் நான் பார்க்கிறேன். அதுல அவங்க இன்னும் எங்களை எதிர்த்து தான் வழக்கு தொடுத்து நடத்திட்டு இருக்காங்க, தனிக்கட்சி நடத்தல அப்படின்றார். ஒருவேளை ஓபிஎஸ் தனிக்கட்சி தொடங்கினா அவரை கூட்டணியில இணைத்துக் கொள்வதற்கு சம்மதம் அப்படின்ற பொருளா? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தனி கட்சிக்கு தொடங்குவாராங்கிறது இப்ப என்னது, அதிமுக மீட்பு குழு தானே வச்சிருக்காரு பேரு. அப்ப எப்படி அவரோட கூட்டணி இருக்க முடியும்? அதாவது அதிமுகவை உங்களிடம் இருந்து நான் மீட்பேன் என்று ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள், ஒரு நீதிமன்றத்தில் பல வழக்குகளை தொடுத்து இருக்கிறவர்கள், அவர்களோட போய் கூட்டணி எப்படிங்க வைக்க முடியும்? இவருடைய பதவிக்கு தான் அவர் குறி வைத்திருக்கிறார். அதனாலதான் யார்கிட்ட இருந்து மீட்க போறீங்க அதிமுகவை? மீட்பு இயக்கம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க நீங்க. யாரிடம் இருந்து அதிமுக மீட்கப்பட வேண்டும்? எடப்பாடி தானே சொல்றீங்க. அப்ப எப்படி அவர் கூட்டணியில உங்களை சேர்த்துக்கொண்டு கேட்கறதே ஒரு என்ன மாதிரி முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இப்ப அடுத்து அவர் செப்டம்பர் மாதத்துல மாநாடெல்லாம் திட்டமிடுறாரு. என்ன முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ்? இல்ல, திரு ஓபிஎஸ் அவர்கள் மேபி அவர் தனி கட்சி வைத்துக் கொண்டிருக்கலாம், துவக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷனை பார்க்க வேண்டுமே தவிர இந்த கூட்டணியில் திரு எடப்பாடி அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உறுதியாக திரு டிடிவி, அமமுக என்ற கட்சி இதில் இடம்பெறும் என்று கூறும்போது அதே உறுதியோட திரு ஓபிஎஸ் அவர்கள் இடம்பெற மாட்டார்கள் என்று கிட்டத்தட்ட உறுதியாக கூறலாம். நன்றி திரு சுமன் ஸ்ரீராமன், உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.